காஞ்சிபுரம் அருகே மதுபோதையில் அதிவேகமாக சொகுசு காரை ஓட்டி வந்த நபர் இருசக்கர வாகனத்தில் சென்ற பாமக பிரமுகர் மீது மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே பலியான நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போதையில் கார் ஓட்டி வந்த நபர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரடியைச் சேர்ந்தவர் 35 வயதான சுதாகர். இவர் திருவண்ணாமலை மாவட்ட பாமக நிர்வாகியாக இருந்து வருகிறார். சுதாகர் சென்னையில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கு திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம் குழந்தை பிறந்துள்ளது. திங்கட்கிழமை குழந்தைக்கு பெயர் வைப்பதற்காக சென்னையில் இருந்து காஞ்சிபுரம் வழியாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். காஞ்சிபுரத்தை அடுத்த சேக்காக்குளம் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அவர் சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக சொகுசு காரான ஜாக்வார் ஒன்று வந்துள்ளது. அந்த காரை கண்மூடித்தனமான வேகத்தில் ஓட்டி வந்த நபர் முன்னால் சென்று கொண்டிருந்த சுதாகரின் பைக் மீது பயங்கரமாக மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். மதுபோதையில் காரை ஓட்டி வந்த அந்த நபர் கண்மண் தெரியாமல் காரை மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சுதாகர் வாகனத்துடன் காருக்கு அடியில் சிக்கிக் கொண்டார். அப்போதும் நிதானத்திற்கு வராத போதை ஆசாமி சுதாகரை சுமார் 200 மீட்டர் தூரம் தரையோடு தரையாக இழுத்துச் சென்றுள்ளார். இந்த காட்சிகளை பார்த்த அப்பகுதி மக்கள் காரை வழிமறித்து நிறுத்தி சுதாகரை மீட்டுள்ளனர். உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்த அவர்கள் காரை ஓட்டி வந்த நபரை பிடித்து வைத்திருந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பரிசோதனை செய்தபோது சுதாகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் என்பது தெரிய வந்தது. அப்போது மதுபோதை ஆசாமி செல்போனில் யாருக்கோ தகவல் கொடுக்க அப்பகுதிக்கு வந்த சுமார் 10 பேர் அவரை பொதுமக்களிடமிருந்து லாபகமாக மீட்டு அங்கிருந்து அழைத்துச் சென்று விட்டனர். இதையடுத்து தகவலின் பேரில் விரைந்து வந்த பொன்னேரிக்கரை போலீசார் சுதாகரின் உடலை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் ஜாக்குவார் சொகுசு காரின் பதிவெண்ணை வைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர். இதில் காஞ்சிபுரம் காந்தி ரோடு மற்றும் சங்குசாப்பேட்டை பகுதியில் பிரபல செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை கடை வைத்துள்ள சிவராமகிருஷ்ணன் என்பவர்தான் மதுபோதையில் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியது என்பது தெரிய வந்தது. அவரது முகவரியை கண்டுபிடித்த போலீசார் சிவராமகிருஷ்ணனை கைது செய்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே சிவராமகிருஷ்ணன் மற்றும் அவரது தாயார் ஜோதி ஆகிய இருவர் மீதும் கடந்த 2021ஆம் ஆண்டு இதேபோல் மதுபோதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய விவகாரத்தில் கொலை முயற்சி வழக்கு பதிவாகி இருக்கிறது என்ற தகவலும் தெரிய வந்துள்ளது. திருமணமாகி 10 ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தைக்கு பெயர் வைப்பதற்காக ஆவலுடன் சென்ற தந்தை கார் மோதி பலியான சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.